கோவையில் நடைபெற்ற அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் மாநாட்டில் வீட்டுமனை பிரிவுகளை ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்யும் நடைமுறையிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும், கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை அரசு அங்கீகரித்து பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் ரியல் எஸ்டேட் எழுச்சி தின மாநாடு முப்பெரும் விழா கோவை காலப்பட்டி சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. மாநில அமைப்பு செயலர் நேரு நகர் நந்து தலைமையில் நடைபெற்ற இதில் தேசிய ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் மற்றும் செல்வகுமார் முன்னிலையில் நடைபெற்ற இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் மாநில ஆணையர் பிரதாப் குமார், அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ், முன்னாள் காவல்துறை கூடுதல் தலைவர் காமராஜ் மற்றும் பன்னாட்டு அரிமா சங்கத்தின் ஆளுநர் கருணாநிதி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் கோவை உள்பட மதுரை, சேலம், புதுவை என பல்வேறு இடங்களைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த பலர் கலந்து கொண்டனர். மாநாட்டு விழாவில் கட்டுமான மற்றும் ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த பிரச்சனைகள் குறித்து மத்திய மாநில அரசுகளின் கவனத்திற்கு கொண்டு செல்வது குறித்து கோரிக்கை வைக்கப்பட்டது. தொடர்ந்து விழாவில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு மற்றும் சங்க உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டது. சார் இங்க வரீங்க சார், நான் இங்க வரணும். எழுச்சி மாநாட்டில் மரியாதைக்குரிய டாக்டர் அவர்கள் இந்த விழாவை கலந்து இந்த விழாவை சிறப்பித்தார். டாக்டர் எழுச்சி அவர்கள் அவருடைய ஸ்டைல எப்படி பேசுறாங்க இல்லை